IAS அதிகாரிகள் திமுகவுக்கு உடந்தையாக இருக்காதீர்கள் என்று எச்சரித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, திமுக தான் உங்களுக்கு முக்கியம் என்றால் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அக்கட்சியில் சேர்ந்து விடுங்கள் என்று விமர்சித்துள்ளார். இதுகுறித்து பேச்சு பேட்டி கருத்து பகுதியில் பார்க்கலாம். IAS அதிகாரிகள் பொதுவானவர்கள், உண்மை நிலையைத்தான் பேச வேணும். வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுகவுக்கு உடந்தையா இருந்துடாதீங்க. உங்களுக்கு திமுக முக்கியம்னா இந்த IAS அதிகாரிகளை ராஜினாமா பண்ணிட்டு திமுக கட்சியில சேருங்க. திமுக கட்சியில சேர்ந்து பிறகு பேட்டி கொடுங்க. நாங்க வேண்டாங்கல. ஆனா அரசு அதிகாரியா இருந்துகிட்டு தவறான புள்ளி விவரத்தை கொடுக்காதீங்க. தயவு செய்து கொடுக்காதீங்க. மக்களை குழப்பாதீங்க. அதுக்கு முழு பொறுப்பு நீங்க தான் ஏற்க வேண்டும் என்று எச்சரிக்கிறேன். மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் மத்திய அரசுக்கு கொண்டு சென்று அதற்கு நிவாரணத்தை தேடி தரணும். முடிஞ்சுதா? அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து உத்தரவு போட்டு அமல்படுத்தப்பட்டு அந்த பணி துவங்கி நடந்துகிட்டு இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்ததையும் அப்படியே கை கழுவிட்டாங்க. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுறார், எங்களுக்கு அதிகாரம் இல்லை, ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்று பகிரங்கமா சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுறார். நான் முதலமைச்சர் இருந்தேன்ல, எனக்கு அதிகாரம் இருக்கும் போது ஏன் உனக்கு அதிகாரம் இல்லை? தட்டி கழிக்கிறார். மக்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா அவருக்கு பிடிக்காது. அதனால தட்டி கழிச்சு மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருப்பதாக சொன்னார்.